என் பெயர் நெகேமியா. வயது 85. சூளமேடில் நெல்சன் மாணிக்க ரோட்டிலே நான் வசித்து வருகிறேன். கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியில் ரட்சிக்கப்பட்டு கடவுளின் கட்டளை வசனத்தின்படி வாழ்ந்து நாங்கள் பெற்ற நன்மைகளையும் சாட்சிகளையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சூளமேடு பகுதியில் வாழும் நாங்கள் கிறிஸ்துவின் நெறிமுறைப்படி கடவுளின் கட்டளையின்படி பெந்தகோஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வாழ எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ சுவிசேஷகர் மதிப்புக்குரிய சுரேந்திரன் ஜேசுதாஸ் பாஸ்டர் ஐயா 16 வருடத்திற்கு முன் கர்த்தரால் எங்கள் பகுதிக்கு அழைக்கப்பட்டார். தேவ ஊழியத்திலே ஜீசஸ் கால்ஸ் மறைந்த சீனியர் பாஸ்டர் டிஜிஎஸ் தினகரன் மூலமாக தான் பெற்ற கிருபைகள், தேவ பக்தி, வைராக்கியம், கடவுளின் வழிநடத்தலில் அவர் எங்களுக்கு 16 வருடங்கள் சத்தியம், உண்மை, சாட்சிகளை கேட்டு பெந்தகோஸ்து பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் வாழுகிறோம். சில சாட்சிகளை தேவனுடைய நாமத்திற்கென்று சொல்லுகிறேன். கடந்த 2007 நவம்பர் நான் மொட்டை மாடியில் மழை தண்ணீரில் வழுக்கி விழுந்து என் இடுப்பு ஜாம் பேக்ட் ஆனது. நகர முடியவில்லை. ஒரு வாரமாக வேலை செய்ய முடியவில்லை. ஆராதனைக்கு செல்ல முடியவில்லை. நான் அழுது கேட்டேன். அது மட்டுமல்ல, நான் பொருத்தனையும் செய்தேன். அந்த சமயத்திலே சகோதரர் சுரேந்திர ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். தேவன் அடியன் ஜெபத்தையும் கேட்டார், மனம் இறங்கினார். 23 வருடங்கள் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். வயதின் காரணம் பலவீனம். இதனால் 2024 ஜூலை ஆகஸ்ட் பாத்ரூமில் விழுந்தேன். வலது கை ஜாயிண்ட் விலகிவிட்டது. பாஸ்டர் சுரேந்திரன் ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் மனதை இறங்கினார். இப்பொழுது நான் வேலைகளை செய்து கொண்டு அவருடைய கிருபையினால் நான் வாழுகிறேன். ஜெபித்த பாஸ்டர் சுரேந்திரன் ஜேசுதாஸ் ஐயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகம் கொடுத்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். எல்லா மகிமையும் அவருக்கே. அடுத்தது 3வது காரியம், என்னுடைய பேத்தி கீர்த்திகா தேவன் செய்த அற்புத செயலை சொல்ல விரும்புகிறேன். இந்த கீர்த்திகா என்னுடைய மகள் அமுதா, மருமகள் சச்சினானந்தனுடைய மகள். அவள் SLC படித்து கொண்டு இருக்கும்போது தலைவலி, சளி, நரம்பு தளர்ச்சியிலே பாதிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு ஆபத்துக்குள்ளானார்கள். ஆபரேஷன் தியேட்டரில் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே சகோதரர் சுரேந்தரோடு நாங்கள் தொடர்பு கொண்டு போனில் ஜெபித்தோம். அவரும் உபாசங்கள், அவர் நடத்துகிற உபாச கூட்டத்திலும் வைத்து எல்லாருமாக மன்றாடி ஜெபித்தார்கள். ஆனால் மனதுருக்கத்தோடு ஜெபித்தார், மன்றாட்டோடு ஜெபித்தார். தெய்வன் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆனால் அந்த வருஷத்தின் ஏப்ரல் மாதத்திலே SLC எழுத முடியாமல் போனது. அந்த சூழ்நிலையிலே டிஓவிடம் ஸ்பெஷல் பெர்மிஷன் எங்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, எழுதி பாஸ் பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து +1, +2, BE கம்ப்யூட்டர், ME கம்ப்யூட்டர் மெரிட் மார்க்கிலே தேர்ச்சி பெற்றார். அது மட்டுமல்ல, TCS உள்ள டாடா குரூப்பிலே 6 மாத காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவள் வேலைக்காக காத்திருந்த பொழுது பாஸ்டர் சுரேந்தர் நடத்துகிற கூட்டத்திற்கு என் பேத்தியும் நானும் வந்திருந்தோம். அன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். தெய்வ கிருபை அடைந்தார். அதன் பிறகு தேவன் வாசலை திறந்தார். என் மகள் இன்றைக்கு பேத்தி வேலை செய்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அவளை விடுவித்தார் ஆண்டவர். பெரிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு தேவனை அறியாத குடும்பத்தில் இருந்த அந்த குடும்பங்கள் முழுவதும் இயேசுக்காக வாழுகிறார்கள். இயேசுவின் விசுவாசிகளாக ஜீவிக்கிறார்கள். தேவன் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பாஸ்டர் சுரேந்திரன் ஜேசுதாஸ் அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிச்ச ஜெபங்கள் ஏராளம். ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருக்கு தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம். அந்த தேவ ஊழியருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவரை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். 17வது ஆண்டு ஊழியத்திலே தேவன் இனி வரும் காலங்களில் இன்னும் மகிமையான காரியங்களை, வல்லமையான காரியங்களை அவர் கொண்டு செய்வார். அவருக்காக நாங்களும் எங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் அவருக்கும், அதுபோல அவர் ஜெபிச்ச ஜெபங்கள்லாம் நாங்கள் வாழ்கிறோம், ஜீவிக்கிறோம்.
கொடுத்த செய்திகள், கொடுத்த வார்த்தைகள், அது விசுவாசத்திலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.